ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மெனி வாக் சீரீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்திருக்கேன். நான் பிறந்த ஊராக இருக்கக்கூடிய கும்பகோணம் பாட்டியாத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து மார்க்கெட்லாம் ரவுண்ட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக விதவிதமாக காய்கறி கிடைக்கக்கூடிய பாலக்கரை மார்க்கெட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். பாலக்கரை மார்க்கெட் பக்கத்துலேயே காவேரி கரை இருக்குது. அப்படியே கரையோடைய அழகெல்லாம் ரசிச்சுட்டு நான் நேராக பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நேரடியாக நம்ம வந்து சிவஸ்ரீ டெவலப்பர்ஸோட மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே 150 மீட்டர்ஸ்லேயே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளாட்டை பிரம்மாண்டமாக அவள் கட்டின்ட்டு சூப்பராக எழும்பி இருக்குது. 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ், 3 பெட்ரூம்லாம் இப்போ புதுசாக கட்டுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே தான் வந்திருக்கேன். அந்த காரிடோர்லாம் ரொம்ப விஸ்தீரமாக இருந்தது. நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது. இதான் வந்து ஒரு பெட்ரூம். ஸோ 3 பெட்ரூமோடைய அட்டாச்டு பாத்ரூமும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. இதாங்க அல்டிமேட் வியூ. பால்கனி வியூவை திறந்து பாருங்க. காவேரி கரையும் அங்கே பாருங்க. சாரங்கன் சாரங்க சுவாமி கோபுரம் பாருங்கள். கோபுரம் நல்ல கோபுரம் கணத்தில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரா காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே பூந்தாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய கும்பகோணம் கடப்பா, வெங்கடாஜ் கடப்பா பண்ண போகிறோம். ஒரிஜினல் ரெசிபி. இதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. நல்லா ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுண்டு பட்டைக்கிராம்பு அதில் அப்புறம் கொஞ்சம் இலையெல்லாம் வறுத்துண்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்ல மண்டையாக கட் பண்ணி போட்டு உப்பையும் சேர்த்துன்றணும். இதுக்கு கண்டிப்பாக கடுகு சேர்க்கக்கூடாது, மஞ்சப்பொடி சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கணும். தக்காளி பழம் போடவே கூடாது. ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு அரவை சேர்க்க போகிறோம். அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன சாமான் அரைக்கணும்னு சொல்கிறேன். முந்திரி, தேங்காய், சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பா கமகமன்னு மணக்கிறதே இப்போவே. நல்லா வேக வச்ச பைத்தம்பருப்பு, இதுலேயும் இது சேர்க்கக்கூடாது, மஞ்சப்பொடி சேர்க்கக்கூடாது. இந்த அரைச்ச கலவை வந்து நல்லா கண்ணுக்கு மகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இட்டுன்றாதீங்க, கண்ணு எரிய போகிறது. அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா வெள்ளையாக இருக்கணும். அப்புறமா கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இறக்கினோன்னா நம்மளோட கும்பகோணம் ஆத்தென்டிக் வெங்கடாஜ் கடப்பா ரெடி ஆகிடுது. சிவஸ்ரீ டெவலப்பர்ஸில் மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸில் சூப்பராக கடப்பா மணக்கிறது இப்போ அப்படின்னு தான் சொல்லணும். இட்லியை சூப்பராக வாத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இட்லியை வாத்துண்டு சுத்தொருக்க நல்லா நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா கடப்பா சாப்பிட்டு அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சிவஸ்ரீ டெவலப்பர்ஸோட மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 2 பெட்ரூம் 3 பெட்ரூம்லாம் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிவஸ்ரீ டெவலப்பர்ஸ் 9884099994 9884188882க்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.